நீங்கள் ஆன்லைனில் கசகசன்னு போய் ரிவ்யூலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக குழப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போகவே போகாதீங்க. ரொம்ப சிம்பிளான ரிவ்யூ. அந்த படம் பார்க்கலாமா, ஒரு வீக்கெண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குமா, ஒரு 3 மணி நேரம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எடுத்துன்னா போங்க. சும்மா போய் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு மொத்தமாக குழப்பிட்டுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூ நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நல்லா நீட்டான ரிவ்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, ஆனஸ்டான ரிவ்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குபேரன் மூவி பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்தது அண்ட் ரேஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனாலாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இது வந்து இதோட ஸ்டோரி வந்து நான் சொல்லி எப்பயுமே ரிவ்யூ சொல்லும்போது அந்த ஸ்டோரி சொல்கிறேன், அந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த படத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம். அது கொஞ்சம் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் எங்கேயுமே போர் அடிக்கல. அண்ட் தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாட்டெலாம் பெருசாக இல்லை, ஒரே குத்து சாங் இருக்குது, அது செகண்ட் ஹாஃபில் இருக்குது, நான் ரொம்பவும் நல்லா இருக்குது. அண்ட் தனுஷோட ஆக்டிங் அண்ட் ரேஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா அவங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஓகே, போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகுது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தனுஷுக்கு ஒரு சூப்பரான கம்பேக் படம். படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா தேவ்சி பஸ் தான் போட்டிருக்காங்க. படம் போல சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் அந்த சூப்பரான பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த படத்துக்கு வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்கலாம்.